போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, செய்யாத பரிகாரமும் இல்லை. ஆனாலும் திருமணம் ஆகவே இல்லை. என்ன காரணம்னு புரியவே இல்லை. இப்படி மனவேதனையோட பல பேர் சொல்கிறத நம்மளால் கேட்க முடியுது. உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல அப்படி இல்லைன்னா 7ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஜாதகம் பார்க்காமலேயே கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. நிறைய பேர் இதை கேட்குறாங்க. அதுக்கும் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். நிச்சயமாக திருமண தடைக்கு முக்கியமான காரணம் பித்ரு தோஷம் அப்படிங்கிற அமைப்பு. அது என்ன பித்ரு தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் செஞ்ச பாவத்தோட பிரதிபலன். அவங்க செஞ்ச பாவத்தை நாங்களாக அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கர்மாவோட பலன்கள் தலைமுறையாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதற்கு என்னதான் விடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான தர்மங்கள் செய்கிறது மூலமாகவும் இறைவன்கிட்ட சரணாகதி அடைவதன் மூலமாகவும் தான் தீர்வு கிடைக்கும். கர்மாவோட பலன்களை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் தொடர்ந்து பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். நாம் நினைக்கிற மாதிரி நடக்காது. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக இறப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். துர்மரணங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். இப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய உண்மையான குலதெய்வம் என்ன அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். குலதெய்வம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம். முன்னோர்கள் ஆசி நமக்கு முழுசாக கிடைச்சாலே எல்லா துன்பங்கள்லேருந்தும் விடுபட்டு விடலாம். எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும், கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இதுக்கு முதல் படியாக ஒரு எளிமையான பரிகாரத்தை இப்போ சொல்ல போகிறேன். பல பேர் பயனடைந்த ஒரு பரிகாரம் இது. திருமண தடை உள்ளவங்க மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும். ஒரு நாள் அவங்கள பெற்றோர்கள் கூட அழைச்சிட்டு போகலாம். அங்கே போனதும் தீர்த்த குளத்தில் கை கால்கள் முகங்கள் எல்லாம் கழுவிட்டு நேராக வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு அப்புறமா திருமண தடையை நீக்கி வைக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியை மனதார பிரார்த்திக்கணும். அதற்கு பிறகு பின்புறத்தில் ஜடாயுவுக்கு ராமபிரானால் மோட்சம் கொடுத்த இடத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா சுற்றி மங்களகாரகன் செவ்வாய் உற்சவ மூர்த்தியாக இருப்பார், அவரை வணங்கணும். அவர்தான் சர்வ மங்களத்தையும் வழங்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அதுக்கு அப்புறமா அவங்கள வணங்கிட்டு வெளிப்பிரகாரத்தில் மெதுவாக சுற்றி அங்கே இருக்கிற கல் விக்கிரகமான செவ்வாய் பகவானை மனதார வேண்டிக்கணும். இந்த ஸ்தலத்தில் தான் செவ்வாயினுடைய முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை. வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு மங்களகாரகன் செவ்வாயுடைய அனுக்கிரகம் ரொம்ப முக்கியம். அந்த மங்களகாரகன் செவ்வாயை வேண்டிக்கிறது மூலமாக திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் கைகூடி வரும். நினைத்தது நிறைவேறும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.